எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஒரு 4 மணிக்கு ஈவினிங் நான் இங்கே உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன். சடனாக சவுண்ட் கேட்டுச்சு. நாய்க்குட்டி ரொம்ப கத்திட்டு இருந்துச்சு. என்னன்னு போய் எட்டி பார்த்தேன்னா, ஜன்னல்ல இருந்து பார்த்தா சடனாக ஒரு பையன் ஒரு ரெட் ஷர்ட், ஒயிட் செக் ஷர்ட், கருப்பா, நாட் வெரி ஃபேர், ஒரு ஏசி அவுட்டர் யூனிட் இப்படி தூக்கிட்டு, ஏன்னா அங்கே கொஞ்சம் ஏசி அவுட்டர் யூனிட் கடந்தது, அதை தூக்கிட்டு போறான் ஒரு சைட்ல. நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சிச்சு திருடானோன்னு ஏன்னு கத்தி கொஞ்சம் கெட்ட வார்த்தையில திட்டி என்ன பண்ண, டோரை ஓப்பன் பண்ணோன்னே அவன் அப்படியே அதை மெதுவா எடுத்து கீழே வைக்கிறது பார்த்தேன். நான் என்ன நினைச்சேன்னா, எதிர்பார்த்தேன்னா ஓடுவான். ஸோ என்ன பார்த்தேன், அங்கே ஷூட்டிங் பேட் ஒன்று இருந்துச்சு. பேட்டை தூக்கிட்டு போய் அடிக்கலாம், பிடிச்சிடலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம், பயப்படுத்தி விட்டலாம், அப்பதான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சு எடுத்து பார்த்தா கேட்டு லாக்டு. சாவி எடுத்துட்டு இப்படி போடுறேன், கரெக்டா பாக்குறேன் இப்படி ஷர்ட்டை உயர்த்தனா இங்கல இருந்து இவ்வளவு பெரிய கத்தி எடுத்து ரொம்ப சர்வ சாதாரணமா ஐ கான்டாக்டுங்க, பயங்கர ஸ்ட்ராங் ஐ கான்டாக்ட்ல அப்படியே நின்று மிரட்டுற மாதிரி பார்க்கலாம். எனக்கு ஒன்றும் புரியல என்ன பண்றது. கையில சாவி கூட கீழே விழுந்துச்சு. அடுத்தது என்ன பண்றது, நான் போலீஸை கூப்பிட்டேன். நான் ஆக்சுவலி ரொம்ப ஸ்கேர்டு. ஓகே, ரொம்ப பயந்துட்டு, ஆனா காமிச்சிக்கல. போலீஸ் கூப்பிட்டுண்டா அப்படின்னு. அப்போ வெளியில இருந்து இன்னொரு பையன் இருக்கான்றது அப்பதான் தெரியுது. அவன் அங்கல இருந்து கத்துறான், அம்மா இந்த மாதிரி பட்ட பகல வீட உள்ள வா அப்புறம் பாத்துக்கலாம். அங்கதான் எனக்கு இன்னும் பயமா வந்துருச்சுங்க. அது சொன்னோன்னே அந்த பையன் அப்பவும் ரொம்ப சர்வசாதாரணமா ஷர்ட் எடுத்து திருப்பி உள்ள சருவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஏறி குதிக்கிறான். இப்ப எனக்கு இதுல 2 விஷயம் என்னன்னா, ஒருத்தன் திருட வரான், பட்ட பகல்ல எப்படி வந்தாங்கன்னு தெரியல. செகண்ட், எதிர் வீட்டுல பாத்துட்டு இருக்காங்க, எவ்வளவும் ஹெல்ப்புக்கு வரல. அது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னா, ஒருத்தர் திருட வரணும்னா இவ்வளவு தைரியமா ஒரு முகத்தை மறைச்சு கூட வரல, ஓப்பனா அப்படி வந்திருக்கான். எல்லாத்துக்கும் மேல திருட வந்தவன் மாட்டிக்க போற ஒரு ஸ்டேஜ்ல எந்த திருடனா இருந்தாலும் ஓடுவான், அதுதான் எனக்கு தெரியும். இவன் நிறுத்தி நிதானமா கத்தி எடுத்து காமிக்க வரான்னா இது என்ன மோட்டிவ், என்ன விஷயம்ன்றது எனக்கு புரியல. பட் சம்திங் இஸ் நாட் ரைட்ன்னு தான் தோணுது. எனிவே உடனே அதுக்கப்புறம் மேனேஜர் ஃபோன் பண்ணி வர சொல்லி அவர் பார்த்த பிறகுதான் எனக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு பயம் இருந்தேன்னு. அப்படியே மயக்க போட்டு விழுந்து அதுக்கப்புறம் 100க்கு ஃபோன் அடிச்சு 100 ஒரு 10 நிமிஷத்துல வந்துட்டாங்க. வந்துட்டு பேட்ரோல்ல வந்து செக் எல்லாம் பண்ண தொடங்கினாங்க. உடனே வித்தின் ஒரு 10-15 மினிட்ஸ்ல மதுரவாயில் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் இங்க பக்கத்துல சிசிடிவி இதெல்லாம் செக் பண்ண தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் கிரைம் பிரான்ச்லயும் வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சிஎஸ்ஆருக்கு ஒரு லெட்டர் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு they said they will update us today. அந்த பையன் யாருன்னு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. இன்னைக்கு மார்னிங் இங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பட் இன்னும் எங்கள்கிட்ட அப்டேட் வரல. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல லைக் அவங்க முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் they are doing the work. ஸோ போலீஸ் has been really good to us. ஆனா எனக்கு என்னன்னா, as a woman நான் ரொம்ப ஒரு 8-9 இயர்ஸ் தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ஒன்னும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு டொக்கு சங்கில எல்லாம் வாழல. ஒரு நல்ல டீசென்டான ஏரியால நிறைய ஆள் நடமாட்டம் இருக்கிற ஏரியால தான் இருக்கேன். ஒருத்தன் இவ்வளவு பட்ட பகல்ல ஏறி உள்ள குதிக்கிறான், ஒண்ணு கத்துறோம், எல்லாரும் பாக்குறாங்க, ஆனா போய் கதவை சாத்திட்டு உள்ள போறாங்க. ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் சொசைட்டி வி லிவ் இன். ஒண்ணு என்னது இது, என்ன சொல்றீங்க? அது ஒரு வருஷமா எனக்கு 1008 பிரச்சனை, மேரிட்டல் த்ரெட்ஸ், இது அது என்னென்னமோ வந்துட்டு இருந்தது. சடனா இது வருது. அவன் திருட வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் ஹோப் அண்ட் ப்ரே தட் ஐ ட்ரஸ்ட் த போலீஸ். அந்த போலீஸ் காரங்க அவங்க ஒர்க்கை ஃபுல்லா ஸ்பீட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஒரு அப்டேட் வரணும். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இல்லைன்னா உண்மையா இது திருட்டு அப்படின்னா கூட அது உண்மையா திருட்டுதானா, ஏன் அந்த ஆள் ஏன் கத்தியோட வரணும், அது ஏன் நின்று என்னை முறைக்கணும், எனக்கு புரியல. ஸோ ஐ ஹோப் ஐ கெட் ஆன்சர்ஸ் ஃபார் எவ்ரி திங். And I thank you everyone. Just keep me in your prayers. Thank you. சாமான் வச்சுருது தெரியாது. இங்கே இருந்ததுதான், இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டான். இங்கே பார்த்தேன், பட் இங்கே வரைக்கும் வந்துட்டான். கத்தாய் பாருங்க, எதுவுமே ஃப்ளாட் தான் வரல. இங்கேருந்து அதுக்கப்புறம் இங்கே ஏசி மேலே ஏறி அது யூனிட் மேலே ஏறி அப்படியே பிடிச்சி வருது. இன்னொரு பிரச்சனை இருக்கு.
தூங்கிட்டாங்க. ஒரு ஒரு பிரவீன் அந்த லாண்ட்ரி கடைக்காரர் அவர் என்னன்னா அவர் தான் பார்த்து அவர் வெளியாளுங்கள்ல அவர் தான் பார்த்துருக்காரு. இன்னும் இது இருக்குல்ல அங்கே அவர் ஃபுல்லாக இப்போதான்